நம்முடைய மனசு வந்து பொருளை மட்டுமே முன்னோக்கி குறி வச்சு போனோம்னு சொன்னால் அருள் இழந்துருவோம், சமாதானத்தை இழந்துருவோம். அருளை மட்டும், அதாவது அமைதியை தவற விட்டக்கூடாது, இருக்கிறது அதிகரிச்சு இது அதிகரிக்கணுமே அந்த உணர்வில் இருக்கும் பொழுது குணங்களில் மேன்மை அடைவோம். இதில் குணமும் கெட்டு மனமும் கெட்டு போயிடும், உடலும் கெட்டு போயிடும். என்னுடைய மனசு எப்பயுமே பொருள் 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 பணம் இதை சுற்றி வரும்பொழுது நம்முடைய குணம் கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு பக்கம் வரல, ஒரு பக்கம் நம்ம கொடுக்கல, இப்படி பல விதமான குணங்கள் கெட்டு போயிடும். நம்ம அதிகமாக செலவு பண்ணிட்டோம், பிள்ளை பார்த்துருவோம், அதை கொடுத்த சொல்லி காமிச்சிடுவோம், அதில் நாளைக்கு இது வரும் நம்பியிருப்போம், அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க நம்பியிருப்போம். இப்போது மனம் கெட்டு போயிடும். குணம் கெட்டபோது மனம் கெட்டு, மனம் கெட்டு உடலும் கெட்டுரும், சூழல் மாறிடும். என் மனதை அமைதி அடைஞ்சால் தான் என் சூழல் மாறும், நம்முடைய சூழல் மாறும், உடல் சுகமும் கிடைக்கும். ஆக கவனம் எதில் இருக்குதுன்னு பார்த்தா நம்முடைய மனம் பணத்தில் இருக்குது அல்லது பொருள் இருக்குது. பொருள் 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 கவனத்திலே தான் இருக்குது. ஒரு பொருள் இடம் மாறிடக்கூடாது, ஒரு பொருள் மற்றவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொஞ்சம் பொருள் குறைஞ்சிடக்கூடாது. எல்லா வகையிலையும் நம்ம பொருளை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டது காரணமே அருளை சார்ந்து வாழ்றதுக்காக. ஒவ்வொருத்தரையும், அது ஆண்காக இருந்தாலும் பெண்காக இருந்தாலும் அருளை சார்ந்து வாழணும். அமைதியை விட்டக்கூடாது, தவற விட்டக்கூடாது, குணங்களை தவற விட்டக்கூடாது. இந்த குணத்தை கொண்டு தான் புண்ணியங்கள் இருக்குது, மனிதன் கண்ணியமும் இருக்குது. ஆனால் குணத்தை நான் பெரும்பாலும் தவற விட்டுறோம். சின்ன சின்ன அற்ப விஷயங்களை கூட ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து முழிச்சிலேருந்து படுக்கிறதுக்குள்ளே பலவிதமான கோபங்களும் குரோதங்களும் பயமே வெறுப்பும் எல்லாட்டும் இருக்க தான் செய்யுது. அதை உணர்ந்து பாவமனு கேட்டு மீள விரும்புகிறோமா, இரண்ட ஒப்படைக்கிறோமா, நமக்காகவும் சரி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதரி கொடுக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் நிறைகளுக்காக இறைவனை தேடுறோமா, ஆம்பங்கு திரும்புகிறோமா, அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் கூட என்னுடைய உதவி நமக்கு கிடச்சிடும். அதில் அருள் இருந்த வாழ்க்கை இருக்குது.